கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் நம்ம சைடு மட்டும் எதுவுமே வாய்ஸ் அவுட் கொடுக்கவே இல்லை. சோ அமைதியா காக்குறாங்க. அதுக்கு என்ன நீங்களா இவிஎம்ல ஏதோ கோளாறு இருந்தா இல்லையா? இவிஎம் போட்டு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு மெஷின்ல போடணும். போட்டிருக்கியா? அந்த மெஷின் என்ன நம்புறியா இல்லையா? சொல்லப்பா. அந்த இவிஎம் மெஷின் அதை வந்து யாராவது போய் நோண்டி யாருக்காவது ஃபேவரா போடலாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன், அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதுதான் உண்மை. என்னதான் இருந்தாலும் நாங்க பேசிட்டோம். அரசியலுக்காக நாங்க வந்து ஒரு இந்தியால ஜனநாயகம் இவிஎம் மேல ஒரு சந்தேகத்தை எழுப்புறது ரொம்ப சீரியஸான மேட்டர். அது சாதாரணமா சொல்லிவிட ஒரு எலெக்ஷன் தோத்துட்டோம் அதனால இவிஎம் ஓட்டிங் மிஷின் அதுல ஏதாவது கோளாறு செஞ்சு ஒரு கட்சிக்கு ஆதரவாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு என்ன முடியும், அது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கலாம் சொல்லாங்க. ஆனா ஆதாரம் கேட்டீங்கன்னா ஆதாரம் நிச்சயமா சொல்றேன். இது நம்ம தேர்தல் அறிக்கையில இதை பத்தி இருக்கு. நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். சத்தீஸ்கர் மாநிலத்துல எலெக்ஷன் நடந்தது. சத்தீஸ்கர் சரியா? நீங்க அந்த தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ரீசர்ச் பண்ணி நான் சொல்றேன். தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 சர்வே எடுத்தாங்க. அதாவது வேற சர்வே ஏஜென்சி. அதுக்கப்புறம் தேர்தல் அன்னைக்கு எக்ஸிட் போல் அப்படின்னு ஒரு 7 பேர் சர்வே. தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் இன்னொரு 12 பேர் சர்வே.